உங்களுக்கு என்ன ஆபத்து நடந்தது? அவனுக்கு கருப்பு பணம் கட்டவில்லை என்று சொல்லி எங்களை அடித்து உதைத்து எங்களை தேர்வழி அமத்திலே கட்டி இழுத்து போறோம். ஓ, அதனால அவன் கட்டப்பணம் கட்டாத காரணத்தினால உங்களை அடித்து உதைத்து உங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு போறானா? இந்த வழி விடலாமா? யார் தெரியுமா? ஆனா நீ இந்த நாட்டுல தொண்டு வேலை செய்யக்கூடிய பாண்டிய மன்னனுக்கு நான் சிறு தொண்டன். அப்படி சிறு தொண்டன் நீங்க புருஷனா என்னது போடியங்க ஒரு அநியாய மன்னனை கட்டி இழுத்துட்டு பாருங்க. உன்னை நான் சும்மா விடுவேனா? இது கூத்து சண்டை அப்பமா சண்டை. எங்க குடும்பத்துல வந்து எது வந்தாலும் பொம்பளை ராஜ்யம் தான். எங்க வீட்டுக்காரி எதா இருந்தாலும் பேசுறேன். கூப்பிடுறா பொண்டாடி கூட்டிட்டு வர்றியா? இல்ல கொள்றது என்ன கேளு நீ ஆமல தான கேளு அடிக்குது ஆடியா அவருக்கு நம்ம நெப்பு சிக்கால விடுது. ஐயோ வாடி கண்ணே தேவி எதுக்கு அடிக்கிறன்னு கேளு. ஏய் நீ வந்து சிறு சிறு தொண்டு வேலை செய்யக்கூடிய நீ ஒரு தொண்டு வேலை செய்யறவன். ஆமா நீ என்ன அடிக்காம நீ ஆனா ஒரு நாடாள கூட மண்ணே என்ன படிச்சு நீ தொண்டை அடிக்கிறியா? இது நாய்மான கேக்குற. நானாச்சு நீ என்னடா நீ மயிரம்? ஏண்டா நான் ஒரு சிறு தொண்டனாக இருந்தாலும் பயந்துக்கிட்டான் என்னுடைய பாண்டிய மன்னன் இடத்துல நான் அடைக்கலமா இருக்கிறதுனால என் மன்னனுக்கு ஒரு ஆபத்துன்னா ஒரு தொலைச்சுமா பாத்துருப்பாங்க. ஏண்டா நீ அவன் போடுற பிச்சையில வளர்ந்துட்டு இருக்கிற நீ வந்து என்ன அடிக்கலாமா? என் பேரு புகழ பத்தி உனக்கு தெரியுமா? என்னடா புகழ எதுக்கு வந்தோம்? புடிங்கிட்டோம். அடியே வாடிங்க, நீ வந்தால் அடி எனக்கு வசனம் வரும். அடியே நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன். ஆனாலும் போயும் ஒரு மந்திரி கிட்ட போய் நீங்க அடி வாங்குறீங்களா? நான் பயப்பட மாட்டேன். 56 தேசத்துக்கு அதிபதி டெல்லி மாநகரத்தை ஆண்டவர் இப்ப யாரா இருக்குன்னா நீங்க அடியே பயப்படுற மாதிரி சும்மா நடிச்சு பார்த்தேன். இப்ப 4 நாளைக்கு இதே கூத்து வச்சா மவனுக்கு கும்பிட்டுறான். அவ வருவா, அவளை பொறுத்து உன்னால அடிக்க முடியல. சத்துக்கட்ட புண்டை மன்னன் தான் உங்களுக்கு கர்ப்பப்படம் கட்ட முடியல. நான் கொண்டு வந்து பொண்டாடி வர சொல்லு. ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னனா இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு மந்திரி கையில நாம அடிபடுறோம்னா
இதுக்கு மேல நாம கர்ப்பமண்ணா கொண்டு வந்திருக்கிற மரியாதை வாங்க வா வா நீ ஆம்பளை போய் கேளு. வாடி வந்து வாங்கிட்டு போ ஏன் வர மாட்டேங்க ஒரு அநியாயம் என்னாடி காப்பாந்துறப்பா இந்த பொம்பளையா அடிக்க முடியலையே என்ன நீதான் தட்டியா சாமி நாங்க அறியாத புத்தியால தெரியாம வந்துட்டோம். ஒரு நாடாளக்கூடிய மன்னன் என்று பாராமல் ஒரு மந்திரிக்கே இவ்வளவு ஒரு திறமை இருக்குதுன்னா நாடாளக்கூடிய மன்னனுக்கு எவ்வளவு இருக்கும். நாங்க அறியாத புத்தியால தெரியாம வந்துட்டோம். ஏங்க அங்க வாங்க. நீ பேசாத, நீ பேசலாம் என்ன மாட்டி தான் விட்டு இல்ல எனக்கு நாடு வேணும், நகரம் வேணும், எல்லாத்தையுமே நீங்களே வச்சுக்காங்க. என் நாட்டையும் சேர்த்து நீங்க வச்சுக்காங்க. உங்களுடைய நாடு நகரத்துக்கு ஆசைப்பட்ட உங்களோட சண்டைக்கு வரல. காரணம் என்னன்னா என்னுடைய மன்னன் பாண்டிய மன்னனை அடிச்சு வதித்து இழுத்துட்டு பாருன்னு சொல்லிதான் உங்களோட சண்டைக்கு வந்தன தவிர உன் நாடு வேண்டாம் சுவாமி. இல்லைங்க, ஒரு மன்னன் கையில அடிபட்டு இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு மந்திரி கையால என் வீட்டுக்காரர் அடிபட்டுட்டாரு. இதுக்கு மேல புருஷா நீ இந்த மாதிரி நாடால தகுதி இல்ல, டெல்லி மாநகரத்தை ஆளாத, நீங்க நாட்டை கொடுத்துட்டு வாங்க நாம காசிக்கு போலாம். நானும் புருஷனா இருக்கிறேன்னு சொல்லி என்னையும் ஒரு வார்த்தை பேசுறதுதான் விட. நீயே பேசி நீயே செத்தா எப்படி கூலை மாதிரி பேசு. சரி நீயே பேசு. இதோ டெல்லி மாநகரத்தை இந்த செங்கோல் வைத்து அரசாட்சி செய்ய எனக்கு அருகதை கிடையாது. எருவத்தோட வாழ்ந்துட்டோம். இதுக்கு மேல மன நிம்மதிக்காக காசிக்கு போலாம், நாட்டை இவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு வாங்க போலாம். சுவாமி இதோ நான் என்ற அகண்டையால நான் அழைந்து போய்விட்டேன். இந்த நாடு நகரத்தை வைத்து நீங்களே சிறப்பாடு வாழ்ந்துருங்கள், வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியே புகாரம்னா சென்று வாருங்கள். போயிட்டு வாங்க. இதெல்லாம் யாரு துவச்சு போறது? இப்படி கீழே உளுந்து பேரண்டா. நீதான் ஓ கொண்டாட்டில இருந்தா ஆகுமா? ஒரு கிளாஸ் சோறு திங்கிறீங்க. சுவாமி மன்னா, பாண்டிய மன்னா, அடித்து உதைத்து அவனை சித்திரவதை செய்து எனக்கு நாடு வேண்டாம், நகரம் வேண்டாம், எனக்கு சொத்து சுகமே எதுவும் வேண்டாம், நான் காசிக்கு போறேன்னு சொல்லி சுவாமி. எங்க வீட்டுக்காருக்கு அப்பப்போ ஒரு வாஜனை வரும். அதனால இதோ இந்த நாடு நகரத்தை உங்களிடத்துல கொடுத்து விட்டோமல்ல, இந்த நாட்டை உங்களுக்கு மணிமகனம் சூட்டி வைக்கிறோம். அப்படியே ஆட்டு சுவாமி. காசிக்கு போறதா இருக்குது. இதோ ஆபத்து சொன்ன உடனே என்னை காப்பாத நம்ப நன்றி. ஆனா இருந்தாலும் நானும் ஒரு நாடாள மன்னன், அவனும் ஒரு நாடாள மன்னன். ஒரு நாடாள மன்னன் கிட்ட நான் அடி வாங்கி உதவி வாங்கி தேர் ஓடி கம்பத்தில என்ன கட்டி இழுத்துட்டு வந்தான். ஆனா நாட்டு மக்கள் அனைவற்று பேருமே என்ன பார்த்தாங்க, பார்த்து கேவலமா சிரிக்கிறாங்க சுவாமி. அந்த ஒரு தேர் ஓடி கம்பத்தில என்ன கட்டி எப்ப இழுத்துட்டு போனானோ அன்னை எழுந்து இப்ப நினைக்கிறேன். ஆனா இன்னமே இந்த நாட்டை ஆள நமக்கு தகுதியே கிடையாது. ஆமா, அதனால இந்த நாட்டை இரண்டு நாட்டையும் நீயே வைத்துக்கொள். நாங்களும் காசி யாத்திரை போகிறோம். அப்படியே அப்படி சென்று வருவோம் சுவாமி. அவங்க இந்த பக்கம் காசிக்கு இப்படி போறாங்க, நம்ம இப்படி போயிடலாம்.